வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசர்வ் பேங்கோட ஆர்பிஐ மீட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட்ல பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதனால லோன் வாங்கினவங்களுக்கோ இல்ல நியூ லோன் வாங்குறவருக்கோ பெரிய பெனிஃபிட் இல்லாம தான் போகுது. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்க கேஷ் ரிசோர்ஸ் குறைச்சிருக்காங்க 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல அமௌண்ட் புழக்காட்டம் ஜாஸ்தி ஆகும். அதனால நியூ லோன்ஸ் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் குறையலைனாலும் நியூ லோன்ஸ் ஈஸியா கிடைக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் growth இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 1.16 லட்சம் கோடி இந்த கேஷ் ரிசர்வ் ரெடியூஸ் பண்றதுனால பேங்க்ல ஜாஸ்தியா அமௌண்ட் புழங்க போகுது. இது பாத்தீங்க அப்படின்னா மெயினா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் பிரைவேட் செக்டர் பேங்க்கும் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு நியூ லோன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் நீ ஃபியூச்சர்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா 1 இயர்ல 40% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஒரு சில ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக் தான் இப்ப ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. இந்த 1 வீக்கா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகல, ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. வரப்போற குளோபல் நியூஸஸும் சரி, இந்தியாவில் நடக்க போற ஈவெண்ட், இது எல்லாமே சேர்த்து தான் மார்க்கெட் நீ வரப்போற நாள்ல பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப்ல இருந்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓ கூடிய சீக்கிரம், அதாவது 12 to 16 மந்த்துக்குள்ள ஐபிஓ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல்ல ஒரு மெயின் பிளேயரா இருக்க விஷால் மெகா மார்ட் ஐபிஓ ஓபன் ஆக போகுது. ஆல்ரெடி மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப்ல இருக்கிற ட்ரெண்ட் இருக்கு, டிமேட் இருக்கு. இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற ஒரு கம்பெனி தான் விஷால் மெகா மார்ட் ஐபிஓ. இது இந்த வீக் ஓபன் ஆக போகுது. மார்க்கெட்ல நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் இப்ப வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். அந்த ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சில ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த ஆர்பிஐ மீட்டிங் தான். ஆர்பிஐ மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட்ல பெரிய சேஞ்சஸ் கிடையாது. மெயினா ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சோ டெபாசிட் ஆகட்டும், இவங்க ஃபியூச்சர் growth ஆகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு ரெப்போ ரேட்ல எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேங்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி மெஷருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆர்பிஐல டெபாசிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது 4.5 இருந்துச்சு. இப்ப அது 4 ரெடியூஸ் பண்ண போறாங்க. 2 டேர்மா இதை ரெடியூஸ் பண்ண போறாங்க. 25 பைஸ் பாயிண்ட் 25 பைஸ் பாயிண்ட் ரெடியூஸ் பண்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல புழங்குற காசு ஜாஸ்தி ஆகும். அதனால நியூ லோன் இந்த மாதிரி கொடுக்கறப்ப பிசினஸ் growth இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இந்த கேஷ் ரிசர்வ் ரெடியூஸ் பண்றதுனால பெனிஃபிட் ஆகிற ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், அதுவும் பிரைவேட் செக்டர் பேங்க் நல்ல பெனிஃபிட் ஆகும். ஏன்னா இவங்க நியூ லோன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ண முடியும். மார்க்கெட்ல நிப்டி 50ல இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்குங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நீ வரப்போற மீட்டிங்ல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு 6 ஸ்டாக்கை கொடுத்திருக்காங்க. இது 1 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 40% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜில இமாமி இருக்கு. பினான்சியல் செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் கார்பரேஷன் பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்கு. ஆயில் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. நான் பேங்கிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் பினான்ஸ் இருக்கு. சோ இந்த ரெப்போ ரேட் சேஞ்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் செக்டருக்கு பெனிஃபிட் தான் ஆகும். நான் பேங்கிங் பெரிய சப்போர்ட் கிடையாது, பேங்கிங்க்கு நல்ல சப்போர்ட் தான். அதனால மார்க்கெட்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எக்கனாமி நல்லா இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஸ்ரீராம் பினான்ஸ், இது எல்லாமே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் பெருசா வந்து இந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் இயர்லயே பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஐபிஓ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கும் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இமாமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ல வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த 6 ஸ்டாக்கை போக்கஸ் பண்ணினாலும் டெஃபினட்டா நான் வந்து இதுல 2 ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அது ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நான் லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி ஃபியூச்சர் growth-ஐ கன்சிடர் பண்ணி இந்த 2 ஸ்டாக்கை வந்து போக்கஸ் பண்ணுவேன். நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க. நீங்களும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல வந்து பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா என்எம்டிசி, கோல் இந்தியா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டார் கார்ப்பும் வந்து கொஞ்சம் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இவங்களோட ஏத்தர் கூடிய சீக்கிரம் வந்து பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாம தான் இருக்கு. இப்ப இந்த ரேட் கட் இந்த மாதிரி ஈவெண்டால பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டாடா ஸ்டீல் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நோட் பண்ணுங்க. சோ இதுலயுமே வந்து நீங்க டாடா ஸ்டீல் வந்து டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். இதையுமே நீங்க போக்கஸ் பண்ணி வைங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் கிடைக்கிறப்ப நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். மார்க்கெட்ல வந்து லாஸ்ட் வீக்ல வந்து டாடா குரூப்ல இருந்து ஒரு ஐபிஓ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிசிஎஸ் ஐபிஓக்கு அப்புறம் வந்து இந்த 19 வருஷத்துல வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீ பாத்தீங்க அப்படின்னா டாடா ப்ராஜெக்ட்ஸ் ஐபிஓ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 12 to 16 மந்த்துக்குள்ள இந்த ஐபிஓ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல டாடா குரூப்ஸ் தான் வந்து மெயின் பிளேயரா இருக்காங்க. ஸோ டாடா ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கிற கம்பெனி தான். டாடா குரூப்ஸ் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வர்றதுனால இதுக்குமே வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது டிமேட் ஒன்று. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப்போட ட்ரெண்ட் இந்த 2 ஸ்டாக் தான் வந்து மெயினான ஸ்டாக்ஸா இருந்துச்சு. இதுக்கு காம்படிட்டரா மார்க்கெட்ல இருக்கிறது விஷால் மெகாமார்ட். இதுவுமே வந்து ஒரு பெரிய ரீட்டைல் ஸ்டோரா தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இந்த வீக் வந்து ஓபன் ஆகுது. இதோட பிரைஸ் பேண்ட் வந்து 74 ரூபாயில இருந்து 78 ரூபாய் வரைக்கும் செட் பண்ணிருக்காங்க. ஆனா பெருசா இதுக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இல்லாம தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களும் 8000 கோடிக்கு பக்கமா கலெக்ட் பண்ண போறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல விஷால் மெகாமார்ட் ஐபிஓ பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா என்ன பண்ணலாங்கிறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து டீடைலாவே உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.